அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புது திராவிட கழகத்தோட கரூர் மாவட்ட செயலாளர் பசுவை சந்தோஷ் பேசுகிறேன். எதுக்கு இந்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கரூரில் நாங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளோம். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நமக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத முதல்ல மக்களுக்கு, நம்ம இன மக்களுக்கும் சரி, நம்மளோட கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த லைவ்ல சொல்கிறேன் என்ன விஷயம்னு. இப்போ 1975 நம்ம மன்னர் வல்வில் ஒருக்கி வீட்டுக்கு கொண்ட இந்த மாமன்னர் வல்வில் ஒருக்கி அரசு விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் அரசு விழா, ஆடி 17 ஆடி 18 2 நாள் அரசு விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சங்கம் தொடங்க ஆரம்பித்த காலத்திலிருந்து நம்ம மாமன்னர் வல்வில் ஒருக்கி அநேக இடங்களில் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய லெவலில் வாகன பேரணி போய் மேலே கொல்லிமலையில் போய் நம்ம மாலை அணிவிச்சு நம்ம மன்னரோட புகழை மென்மேலும் கொண்டு போய் பறைசாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் இப்போ 20ஆம் தேதி அன்னைக்கு கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நான் ஒரு ரிஜிஸ்டர் தபாலில் நான் இந்த மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நம்ம மன்னரோட திருவுருவப்படம் வச்சு ஸ்டேஜ் போட்டு திருவுருவப்படம் வச்சு மாலை அணிவிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கும் ஸ்டேஷனில் போய் ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருந்தேன். அதை ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாக இப்போ 3 நாளாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன பேச்சுவார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் டிஎஸ்பி சாரோட தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க, என்ன பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இதுவரையிலும் வேண்டாம், நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு வச்சு பண்ணுங்க இங்கிட்டு வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை சார், நானும் ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க. அதாவது ஒரு சமுதாய தலைவருக்கும் இன்னொரு சமுதாய தலைவருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானால வச்சு மரியாதை பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு 3-4 அமைப்புக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. 3-4 அமைப்புமே ஸ்டேஜ் போட்டு அது மேலே அவங்க மன்னரோட சிலை வச்சு ஃபோட்டோ வச்சு தான் மாலை போடுறாங்க. அரசியல் கட்சி பிரமுகர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது நான் ஆப்போசிட்டில் ஒரு இடம் கேட்டோம், இல்லை அங்கே வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட எனக்கு கொடுங்க, இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கூட கொடுங்க, எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கூட கொடுங்க, எங்களுக்கு அங்கே வச்சு மாலை போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு இதுவரையிலும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய அதாவது அவங்க கொடுக்க வேண்டிய இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டாவே ஒரு பிரச்சனை ஆகுமா, நம்ம போனாவே அந்த இடத்துல ஒரு கலவரம் வருமா, அந்த மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு சிலர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால டிஎஸ்பி சார் அதை வச்சு பேசுறாரு. நான் எல்லா விஷயமே அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம் சார். நாங்கள் ஒன்றும் சமூக விரோதி கிடையாது. அதாவது பிரச்சனை பண்ணணும், கலவரம் பண்ணணும்னே நாங்கள் இருக்கிற ஆளும் கிடையாது. எங்களுக்கு நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு அவங்க எல்லாம் இருக்காங்க, மீதி சமூகத்தை சேர்ந்தவங்க பண்றாங்க அப்படின்னா எனக்கு அதுல இருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கூட எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு சார் யோசிச்சு சொல்றேன்னாரு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் மீட்டிங் போட்டாங்க, கூப்பிட்டாங்க. அதாவது ஒரு போட்டோ வச்சு காமராஜர் சிலை முன்னாடி ஒரு போட்டோ, வல்வில் ஒருவரோட போட்டோ வச்சு 2க்கு 2 ஸ்டேஜ் ஒன்று போட்டுக்கோங்க, 2க்கு 2ல ஸ்டேஜ் போட முடியாது, அந்த பெஞ்ச் ஒன்று போட்டுக்கோங்க, அந்த பெஞ்சில் வச்சு நீங்கள் மாலை அணிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை ஏற்றுக்கல. அது ஏன்னா இப்போ இன்னும் 2 சமுதாய மன்னருக்கு ஒரே இடத்துல மரியாதை செலுத்துகிறோம். இப்போ இன்னொரு சமுதாய மன்னருக்கு 2 இடம் 3 இடத்துல ஸ்டேஜ் போட்டு அவங்க மன்னரோட திருவுருவ படத்தை மேலே வச்சு மரியாதை செலுத்துவாங்க. நம்ம மன்னருக்கு அந்த 2 அடி டேபிள்ல வச்சு மாலை மரியாதை நீங்க பண்ணிட்டு போங்கன்னு சொல்றது எனக்கு ஏத்துக்கக்கூடியதா இல்லை. நான் ஏத்துக்கவும் மாட்டேன் சார். இது எங்களோட இதவே ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அதோட பேச்சுவார்த்தை நின்றுகிட்டு இருக்கு. இன்ன வரையில நம்ம அதுக்குண்டான போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கோம். அதாவது நம்ம பண்ணினாலே பிரச்சனை வரும், நம்ம அந்த வழியா போனாலே பிரச்சனை வரும் அப்படின்னா என்னமோ நம்ம பெரிய சமூக விரோதிய மாதிரி நம்மளை சித்தரிக்கிறாங்க. அது யார் சொல்லி இப்படி சித்தரிக்கிறாங்கிற விஷயம் தெரியல. அது இப்பயுமே நாங்கள் காவல்துறைக்கு சொல்றது இதுதான், ஐயா நீங்க என்ன கட்டுப்பாடு விதிச்சாலும் நாங்கள் அது கட்டுப்பட்டு தான் நாங்கள் மாலை அணிவிக்கிறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுவரையிலும் நாளைக்கு மன்னருக்கு அந்த விழாவை நம்ம எடுக்கணும், இதுவரையிலும் எந்த பர்மிஷனும் இல்லை, கொடுக்கற மாதிரியும் எனக்கு தெரியல. இப்போ அதனால இன்னொரு கட்ட முடிவு எடுத்து நான் இன்னைக்கு போய் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா,
சரி, நாங்க அந்த மாலை போட்டாதான் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க, சமூக விரோத இது நடந்துரும், ஏதோ ஒரு கலவரம் வந்துடும் சொல்லிட்டு போலீஸ் சொல்லுது. நான் என்ன கேக்குறேன், இப்ப சரி ஓகே, எனக்கு மாலை போட பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா எனக்கு நாளைக்கு 9 to 9:30 நமக்கு அந்த போட்டோவை மட்டும் வச்சு மாலை போடுங்கன்னு ஒரு டைம் கொடுத்தாங்க. நம்ம அதை போடல, அது நம்ம மன்னருக்கு செய்யற மரியாதையா இருக்காதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த டைம்ல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, கரூர்ல இருக்க என் நிர்வாகிகள் அனைவரையும் கூட்டிக்கிட்டு 9 மணிக்கு நீங்க நேரம் எனக்கு ஒதுக்குன 9 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானால இருந்து பைபாஸ் வரையிலும் என் மன்னரோட திருவுருவ படத்தை கையில ஏந்தி என் கட்சி நிர்வாகிகளோட அமைதி பேரணி போறதுக்கு பர்மிஷன் வேணும், என நீங்க அனுமதிக்கணும். நீங்க எனக்கு இதுக்கு அனுமதி கொடுக்காத பட்சத்துல எனக்கு இதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர்கிட்ட பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப அவரு டிஎஸ்பி கிட்ட இத பத்தி கலந்து பேசிக்கிட்டு என்னன்னு சொல்லி நமக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அதாவது எல்லாருமே அவங்கவுங்க மன்னருக்கு மரியாதை செலுத்துறத தான் விரும்புவோம், சரிங்களா? நம்ம அடுத்தவங்க செலுத்துறத நம்ம எந்த விதத்திலயும் உங்களுக்கு இடையூறாவோ இடைஞ்சலாவோ எதுலயுமே இருந்தது கிடையாது. நம்ம மன்னருக்கு வருஷத்துல ஒரு நாள் இப்ப அவங்க செலுத்துறதுனால நமக்கு ஒரு இடம் கொடுக்கறதுல இதுல பெரிய ஒரு எந்த பிரச்சனையும் வந்துடுற மாதிரி எனக்கு தெரியல. வரவும் வாய்ப்பு 99% குறைவு தான். நம்மளோட இருக்க நிர்வாகிகள் என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு இதுக்கு போனதில்லை. அதை சொல்லிதான் நம்ம இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு செஞ்சாவே பிரச்சனை வந்துரும் அப்படின்னு காவல் அதிகாரிகளுக்கு ஒரு சில அதிகாரிகள் சொல்றாங்க. அதனால இது என்ன சொல்றதுன்னா, ஒரு சமுதாயத்தவே இவங்க இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. காவல்துறை ஒரு சிலரோட பேச கேட்டுக்கிட்டு ஒரு சமுதாயத்தவே நீங்க போனாவே ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, நம்ம மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பா இல்ல ஒரு சட்டவிரோத அமைப்பா இல்ல எனி டைம் நம்ம ஏதாவது கையில ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோமா? எல்லாரும் ஒன்னாதான் கரூர்ல இருக்கோம், எல்லா மக்களும் ஒரே இதாதான் இருந்துகிட்டு இருக்கோம். இப்படி காவல்துறை சொல்லி நம்மளை நிராகரிக்கிறது நம்ம சமுதாயத்தையும் சரி நம்ம கட்சியிலும் சரி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு மனவேதனைக்கு காவல்துறை இதை நீங்க பண்றீங்க, இதை நீங்க காவல்துறை எங்களை தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இது என் சமுதாய மக்களுக்கும் சரி என் கட்சி நிர்வாகிகளுக்கும் இது எப்படி தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, யாரோ மாற்று தலைவருக்கு பண்றவங்க இப்ப எங்களுக்கு பண்ண விடாம தடுக்கிறதா தான் என் கட்சி நிர்வாகிகளும் இப்ப எங்களோட இளைஞர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. தயவு செய்து இனிமேல் வரக்கூடிய காலத்துல இந்த மாதிரி எங்களை அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மாதிரியோ இல்ல அந்த சமூக விரோதியா, அதாவது இவங்க வந்தாவே பிரச்சனை வருங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க ஏற்படுத்த நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான செயலா எங்களுக்கு தோணுது. அதனால நாங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் ஒரு அமைப்பை வச்சு இப்ப 10-15 வருஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6-7 வருஷமா ஒரு கட்சின்னு தொடங்கி நாங்க கரெக்டான இதுல போயிட்டு இருக்கோம். எங்க தலைவர் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை நாங்க அனைத்தையுமே பின்பற்றி எந்த விதத்திலையும் எங்களோட பயணிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த ஒரு விதத்துல கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற இதுல நாங்க மிகப்பெரிய ஒரு கொள்கையா வச்சு நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு அமைப்பை ஒரு சமுதாய அமைப்புக்கு 4 அமைப்புல அனுமதி கொடுத்து ஸ்டேஜ் போட்டு மாலை போட அனுமதி கொடுக்கற நீங்க எங்க மன்னர் வல்வில்லோரி வேட்டுக்கொண்ட நம்ம மன்னர் வல்வில்லோரிக்கு ஒரு போட்டோ மட்டும் வச்சு நீ மாலை போட்டுட்டு தான் போகணும், உங்களுக்கு ஸ்டேஜ் கூட ஒரு பர்மிஷன் கிடையாதுங்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மனவேதனையும் என்ன சொல்றது எங்களோட இளைஞர்களோட தன்மானத்தை தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. தயவு செய்து இதை ஏதாவது ஒரு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். இல்லை எங்களுக்கு அது கொடுக்கலையா, எங்கள் மன்னரோட திருவுருவ படத்தை எடுத்துக்கிட்டு அமைதியாக நாங்கள் பேரணி போகிறதுக்கு காவல்துறை அனுமதிக்கணும்னு இப்போ ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஈவினிங்குள்ளே அது என்னன்னு தெரியும். கண்டிப்பாக பர்மிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். கிடைக்கும் பட்சத்தில் ஒரு 300 பேர் to 400 பேர் நம்ம மக்கள் அனைவரையும் கூட்டிகிட்டு போய் அமைதி பேரணி போயிட்டு அங்கிருந்து நம்ம கொல்லிமலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கோம். காலையில் ஒரு 8 to 8:45 அனைவரையும் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டான கிட்ட வர சொல்லிட்டு அங்கிருந்து பேரணி போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கோம். காவல்துறைக்கு நாங்க கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான்,
மாநாடு சமயத்திலையும் இதே மாதிரிதான் நாங்க எதிர்பார்க்காத ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து மாநாட்டை இப்ப நடந்த 5ஆம் மாநாட்டை முதல் தடவையா நிறுத்தினீங்க. அந்த பகுதியில எந்த மக்கள் வாழ்றாங்கன்னு கூட நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இப்படி ஒரு மக்கள் வாழ்றாங்க, அந்த மக்களுக்கு இவங்களுக்கு ஜாதி கலவரம் இருக்குன்னு சொன்னதே நீங்க தான். அப்பதான் எங்களுக்கே தெரியும், நமக்கு இவங்களுக்கு சண்டை இருக்கு அப்படிங்கறதே எங்களுக்கு அந்த காவல்துறையோட ரிப்போர்ட்ல தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது மாதிரி எதுவுமே நடக்காம இருக்க பட்சத்துல இப்படி ஒரு சில ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்கும் போது இப்படி எல்லாம் இருக்குமோன்னு எங்களை நீங்க அந்த இடத்துக்கு தள்ளுற அளவுக்கு உண்டான ரிப்போர்ட்டா தான் இது இருந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து நாங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த விதத்திலையும் எந்த இதுக்கும் நாங்க போகாம தான் இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நத்தக்கடையூர் பொதுக்கூட்டம் இப்போ ஒன்று நடந்துச்சுங்க, திருப்பூர் மாவட்டத்துல நடந்துச்சு. அதுக்கு அப்படிதான் எஸ்பி கூப்பிட்டு சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்க இங்க நடத்தக்கூடாது, இது ஒரு சமுதாயம் இருக்கிற இடம், அது அங்க நீங்க நடத்துனீங்க அப்படின்னா கலவரம் வரும்னு சொல்றாங்க. அப்ப எங்கேயுமே நாங்க நடத்தக்கூடாது, எங்க போனாலும் நாங்க கலவரம் வரும் அப்படின்னா நாங்க வேணா வெளி ஸ்டேட்டுக்கு போயிடட்டுமா, ஆந்திரா கேரளா அந்த மாதிரி போய் நாங்க மீட்டிங்கோ இல்ல எங்க மன்னர் திருவுருவ படத்தை வச்சு மாலை போடுறதோ அங்க போட்டுட்டு நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாமா? அனைவரும் தமிழ்நாட்டில தான் இருக்கோம், எல்லாமே ஒன்னாதான் இருக்கோம். தயவு செய்து இந்த காவல்துறை நாங்க அந்த இடத்துக்கு போக விரும்பல, அந்த யோசனையும் எங்களுக்கு கிடையாது. காவல்துறை இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு உண்டான நிபந்தனையோட எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்க அதை கட்டுப்பட்டு கண்டிப்பா நல்ல விதத்துல நடத்தி முடிப்போம்னு சொல்றோம். இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல நாங்க அடுத்தது என்ன பண்ணலாங்கிற யோசனைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதோட காவல்துறை இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல பதில ஈவினிங் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். நான் பதில் சொல்றதை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த கட்ட இதை சொல்றேன். ஏன் இந்த பர்மிஷன் நமக்கு கிடைக்கலங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்தேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.